Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை துதிங்கள். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினி மயமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே, மகிமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமாகிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமாண்டவரே. ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்க சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்து எஜமானன் எங்கள் எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. எல் ரோயி. ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், மாட்சிமை மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர், ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் உயர்ந்தவர் உன்னதர். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயே, அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் அவர். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். கத்தாதி கத்த ராஜாதி ராஜா என்கிற பரிசுத்த நாமத்தை உடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகன். ஹalleluya. எங்களுக்கு கல்வாரி நாயகனே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக அல்லவோ நீர் கல்வாரியில் வெற்றி சிறந்தீர். ஹalleluya ஹalleluya. எங்கள் பாவ சாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சத்தியமும் ஜீவனும் வழியுமான தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்தரிக்கிறோம், நித்திய பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம், மகத்துவமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர். உன்னதரே ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்ந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. வல்லமையானவரே ஸ்தோத்தரிக்கிறோம், மகத்துவமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தின தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் பாவ சாவங்களை ஏற்றுக்கொண்ட தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya.
ஹalleluya ஹalleluya சமாதான பிரபுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சமாதான பிரபு ஹalleluya ஹalleluya வல்லவர் அல்லவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya துதிக்கு பாத்திரர் ஹalleluya தூயோனே துதிக்கு பாத்திரரே மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya யெகோவா நிசியே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya யெகோவா ஈரே ஹalleluya 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 யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை காண்கின்ற தேவனே ஹalleluya ஹalleluya எங்களை காண்டு அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இம்மட்டுமா எங்களை நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துகிற எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்மை நடத்துகிற தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று பரிசுத்த பாதைக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவர் நித்திய ஜீவன் அவர் ஹalleluya ஹalleluya நித்திய ஒளியே ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya உலகத்துக்கு ஒளியாக தேவனை ஸ்தோத்திரிப்போம் அவரே உலகத்தின் ஒளி அவரே உலகத்தின் வாசல் ஹalleluya 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 வாசலும் வழியுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆதி மந்துமாகிய தேவாதி தேவனவர் ஹalleluya 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 அல்பாவும் ஒமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அவருடைய கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எபினேசரே எல் ஷடாய் ஹalleluya 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 எங்களை காண்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சிறுமைப்பட்டவர்கள் சிறந்து விளங்கும்படியாக அழைத்த தேவனே உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் உன்னதமான தேவன் அவர் உன்னதன் மறைவில் வைத்து பாதுகாக்கிறாரே நம்மை ஹalleluya ஹalleluya அவர் சட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறாரே ஹalleluya 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 வல்லவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சர்வ லோகத்துக்கு அதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகாதிபதியே ஹalleluya ஹalleluya எஜமானனே ஹalleluya எங்கள் எஜமானனே ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் ஒளியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையானவரே ஹalleluya 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya தேவாதி தேவனே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே எங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்த எங்களை பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்துகிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று பரிசுத்தம் பாதைக்கு நேராக நடத்துகிறீரே ஹalleluya ஹalleluya உமது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவரவர் ஹalleluya ஹalleluya சிருஷ்டி கர்த்தரவர் ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எல் ரோயி ஹalleluya ஹalleluya எல் ரோயி எல் ஷடாய் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர எங்கள் எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களை கண்ட தேவனே ஹalleluya எங்களை கண்டு அழைத்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் விடுதலையின் நாயகன் அவர் நமக்கு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வைத்து சிறந்தாரே ஹalleluya நமக்கு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக ரத்தம் சிந்தினாரே ஹalleluya ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போதும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் போற்றுதலுக்குரியவரே ஹalleluya 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 உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அக்கினியாக குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் அக்கினியாக நம் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறாரே ஹalleluya 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 சர்வ வல்லவர் நம்மை காண்கின்ற தேவனவர் ஹalleluya ஹalleluya நம்மை காக்கும் தேவனவர் ஹalleluya 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 அற்புதரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் ஹalleluya ரத்தம் சிந்தினார் கல்வாரியில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya
மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாயிருக்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யோசனையில் வல்லவர் அவர், யோசனையில் பெரியவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya. எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. எங்களை ஆலோசனை அல்ல ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே, கண்ணன் மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே, கண்மலையே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்மலை, நம்முடைய கண்மலை அவரே. ஹalleluya ஹalleluya. அடைக்கலமே, ஹalleluya. உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம் துதிகளில் வாசமாய் இருக்கிறவர், இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்பவர். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, வல்ல மீட்பரே. ஹalleluya. எங்கள் வல்ல மீட்பரே. ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ஆண்டவரே பஸ்கா பலியானீரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. எங்கள் பாவங்களுக்காக முள்முடி சரித்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மகத்துவமானவரே. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. வருஷத்தை உம்முடைய நன்மையால் மூடி சூட்டுகிறவரே, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் வருஷத்தை ஆண்டவரே உண்மைய நன்மையால் மூடி சூட்டுகிறீரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ லோகத்தையே எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya. அற்புதர் அற்புதர் மகத்துவமானவரே, நீ அற்புதர் ஆராதனைக்குரியவரே, நீ அற்புதர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. வல்ல மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் மானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதியும் அந்தவுமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, ஜீவ ஊட்டை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரே. ஹalleluya. நல்ல மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ரத்தம் சிந்தியவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்திய எங்களை மீட்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமையானவரே, மகத்துவமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஸ்தோத்திர பலியில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடையும் வேளையில் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடையும் வேளையில் தூய ஆவியே, துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் தூய ஆவியே, துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகியும் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே, அசைவாடையும் வேளையில் கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே, வல்லமையாய் இங்கே கிரியை செய்திடுமே
கைகூர்ந்து மகிழ கத்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளனே துணை நின்றிடுமே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளனே துணை நின்றிடுமே தேவசாயலாம் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே தேவசாயலாம் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகிய தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகிய தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகிய தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகிய. நாம் நேற்றைக்கு சிலுவை தியானம் பண்ணோம். மூன்றாம் வார்த்தை. இன்றைக்கு நாம் 4ஆம் வார்த்தையை சிலுவை தியானம் பண்ணலாம். இன்றைக்கு எதை குறித்து தியானம் பண்ணுகிறோம் என்றால், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டே. இயேசு சிலுவையில் இருந்தபோது அவர் 4ஆவதாக பேசிய வார்த்தை, அவர் 7 வார்த்தைகள் பேசினார் என்று நாம் நேற்றைக்கு பார்த்தோம். அதுல ஒவ்வொன்றும் அது ஒரு சிறிய விளக்கமாக கொடுத்தோம். 3ஆவது வார்த்தைக்கு நல்ல விளக்கம் கொடுத்தோம். இன்றைக்கு அந்த 4ஆவது வார்த்தையாகிய என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதை குறித்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். இங்கே 9ஆம் மணி நேரத்தில் தான் இந்த வார்த்தை அவர் பேசுகிறார். அப்ப 9ஆம் மணி நேரம்னா நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆண்டவரே எத்தனை மணி நேரமா பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு நாம அதுக்கு முன்னாடி அந்த 2ஆம் வார்த்தையில் அவர் பேசும்போது, அங்கே இன்று நீ பரதேசியில் என்னோடு இருப்பாய் என்று ஒரு வார்த்தை அங்கே கல்வனோடு பேசுகிறார். கல்வன் என்ன சொல்கிறான் என்றால், என்னை அவர் ஆண்டவர் என்று 2 கல்வர்களை அவருக்கு பக்கத்துல அழைந்திருக்கிறார்கள், சிலுவையில் அழைந்திருக்கிறார்கள். அதுல ஒரு கல்வனுக்கு இவர் தேவன் என்று தெரிந்ததனால் என்னை நினைவு கூர்ந்தலும் என்று கேட்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறார், இன்று பரதேசியில் நீ என்னோடு இருப்பாய் என்று அவனை பார்த்து சொல்கிறார். அது எந்த நேரம்? 6ஆம் மணி நேரம். அந்த 6ஆம் மணி நேரத்துலதான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போது 9ஆம் மணி நேரம் இந்த 4ஆம் வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்ப இவ்வளவு நேரமா அவர் எப்படி சிலுவையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த இரத்தம் எல்லாம் வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் எல்லாம் முழுமையாக அவர் உடம்பிலிருந்து வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போதுதான் அவர் சொல்கிறார், என் தேவனே, அவரால் முடியல, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டேன். இங்கே ஏலி ஏலி என்று கூப்பிடுகிறார். அங்கே இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர் எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏலி ஏலி என்றால் அங்கே தேவலோகத்திலே அவருக்கு, இப்ப பூலோகத்துல நாம தேவனை எப்படி எல்லாம் கூப்பிடுகிறோம்? யெகோவா தேவனே, யெகோவா தெய்வம், யெகோவா நிசி, காண்கின்ற தேவன், கர்த்தர், இயேசு,
வருகின்ற தேவனாகிய கர்த்தர், இப்படியாக அவருக்கு நிறைய நாமங்கள் நமக்கு அவரை சொல்லி கூப்பிடுகிறோம். எந்தெந்த இடங்கள்ல அவருடைய வல்லமையான கரங்கள் அங்கே வெளிப்பட்டதோ அப்போது அவருக்கு அந்த நாமங்கள் சூட்டப்படுகிறது. அந்த நாமங்களை அங்கே சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அதே போல அவருக்கு தேவலோகத்தில், அவருக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் அவருடைய அங்கே அவரை கூப்பிடுவது ஏலி ஏலி என்று. அது எல்லாரும் கூப்பிட முடியாது. அவருக்கு மிக நெருக்கமானவங்க அவரை கூப்பிடுவார்கள் போலும். ஏலி ஏலி என்று கூப்பிடுகிற பெயர் இப்ப நம்ம குடும்பத்துலதான் இருக்கு. இல்லன்னா வேண்டாம், ஒரு தேசத்துல ஒரு அதிபர் இருக்கிறாரு. அந்த அதிபரு எல்லாரும் அவரை அதிபர் என்று மதிப்போட பேசுவாங்க. ஆனால் அவங்க மனைவி அவங்களுக்குன்னு ஒரு பேர் வைத்திருப்பாங்க, அது அவங்கதான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி மத்தவங்களால கூப்பிட முடியாது. அவங்களுக்கு அவங்க ரகசியமாக அவங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பேரு. அதே போலதான் நம்முடைய தேவனுக்கும் அப்படியாக வைத்திருக்கிற அந்த பேர் தான் ஏலி ஏலி என்கிற பேரு. லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப ஏன் தேவன் இவரே தேவன், நம்முடைய தேவன் இயேசுவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரே தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் கைவிட்டீர் என்று சொல்கிறார்? அது அவர் எப்படி சொல்லலாம்? அவரு தேவன், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் கைவிட்டீர் என்று சொல்கிறார்? அதற்கு முன்பாக லூக்கா 1:35, லூக்கா 1:35 நாம் பார்க்கும்போது, தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அங்கே இவரு மாம்சமும் சதையுமாக இவரு ஒரு இந்த நம்முடைய இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்காக அவர் குமாரனாக வெளிப்பட வேண்டும், ஒரு மனுஷனாக வெளிப்பட வேண்டும். அவர் ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்தினாதான் அந்த பாவத்தை தீர்க்க முடியும். பாவம் நிவர்த்திக்கு தான் ரத்தம். அப்ப அந்த ரத்தத்தை சிந்த வேண்டும். அதற்காக அவர் மாம்சமாக மாற வேண்டும். அவர் ஒரு ஆவியாகவோ, பலத்தின் ஆவி, இங்க பாருங்க, பலத்தின் ஆவி அவள் மேல் நிலையிட்டது. அப்ப அந்த பலத்தின் ஆவியாக அவர் நிற்கும் போது அவரால் ரத்தம் சிந்த முடியாது. அதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்திதான் அந்த பாவத்தை அவர் நிவர்த்தி பண்ண முடியும், அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதற்காகத்தான் அவர் மாம்சமாக வெளிப்பட வேண்டும். அப்போது அதற்காக மரியாள் என்கிற ஸ்திரீயை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவள் ஒரு கிருபை பெற்றவள், பயபக்தி உள்ளவர், தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறதுனால் அந்த ஸ்திரீயை அவர் பயன்படுத்திக்கிறார். எதற்காக? ஒரு குமாரனாக அங்கே உருவாக்குறதுக்காக அவங்களை பயன்படுத்திக்கிறார். அப்போது அங்கே அது அவங்களுக்கு எப்படியாக அவர் ஜெனிக்கிறார்? பரிசுத்த ஆவி அவள் மேல் நிழலிடுகிறது. பரிசுத்த ஆவியின் பலம் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்ப என்ன அங்க நிழலிடுகிறது? அந்த மாம்சமும் சதியுமாக ஒரு குழந்தை உருவாக்குறதற்கு யாரு? அந்த பலத்தின் ஆவி அங்கே நிழலிடுகிறது. அப்ப அந்த பலத்தின் ஆவிதான் தேவனோடு அங்கே இருக்கிறார். அவர் தான் மாம்சம். பலத்தின் ஆவிதான் யாராக மாறியது? இயேசுவாக மாறியது. பலத்தின் ஆவிதான் அவள் அந்த ஸ்திரீயின் மேல் நிழலிட்டது. அவள் கன்னிகை, திருமணம் ஆகாத ஒரு கன்னிகை. அவள் கேட்கிறாள், தேவதூதன் அவங்க வீட்டுக்கே போய், உன்னில் தேவகுமாரன் அங்கே உன் வயிற்றில் உருவாக போகிறார் என்று சொல்லும் போது அவள் பயப்படுகிறாள். அது எப்படி ஆகும்? புதுசனே அறியேனே என்று கேட்கிறாள். அப்போதான் அவர் சொல்லுகிறார், அந்த தேவதூதன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, தேவனுடைய நிழல் உன்மேல், தேவனுடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்போது அங்கே குழந்தை உருவாகும், மாம்சமும் ரத்தமுமாகிய குழந்தை அங்கே உருவாகும், குமாரன் அங்கே உருவாகும் என்று சொல்கிறார். அதன்படியாக அங்கே நிழலிடுகிறது. அப்ப அந்த குழந்தை யாரு? பலத்தின் ஆவி. பலத்தின் ஆவிதான் குழந்தையாக அங்கே உருவாகிறது. இப்போது இவர் பலத்தின் ஆவியில தான் அந்த மாம்சமும் ரத்தமுமாக இருக்கிறார். பலத்தின் ஆவியில தான் அவர் இருக்கிறார். இப்போது கடைசியாக அந்த சிலுவையில் அவருக்கு இந்த சித்தத்தை முடிக்க வேண்டும். என்ன சித்தம்? அந்த பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனுஷர்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் ரத்தம் சிந்திதான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கு விளைக்கிரகம் தான் ரத்தம். அந்த பாவத்தையும் சாபத்துக்கும் நிவர்த்தி பண்றதுக்கு தான் ரத்தம் சிந்துவாரு. அப்ப எல்லா ரத்தமும் அங்க சிந்தி ஆயிடுச்சு. கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி ஆயிடுச்சு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இப்ப அந்த கடைசி சொட்டு ரத்தமும் சிந்துகிற இந்த நேரத்துல அந்த பலத்தின் ஆவி என்ன பண்ணுகிறது? வெளியேறுகிறது. அந்த மாம்சமும் ரத்தமுமாக இருந்த உருவான அந்த பலத்தின் ஆவி இப்போது வெளியேறுகிறது. வெளியேறி ஏன்? அவர் மரித்தாகணும். இந்த சரீரம் மரித்தாகணும், பாவத்துக்கு மரிக்கணும், எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு மரிக்கணும் அந்த சரீரம். அதற்காக அந்த பலத்தின் ஆவி இருக்கும் வரை அந்த சரீரம் மரிக்க முடியாது. அதற்காகத்தான் அந்த பலத்தின் ஆவி வெளியேறுகிறது.
அதனால் தான் இவர் சொல்கிறார், ஏன் என்னை விட்டு நீங்கினீர்? என் தேவனே, என் தேவனே, அந்த பலத்தின் ஆவிதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை விட்டு நீங்கினீர்? அவர் நீங்கினதுனால இவரால் ஒண்ணும் பண்ண முடியல. அதுவரை அவரு எல்லா விதத்திலையும் அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது சரீரம் மட்டும்தான் இருக்கிறது, பலத்தின் ஆவி வெளியேறி விட்டது. இவர் அதனால் ஒப்பு கொடுக்க வேண்டும், அந்த மாம்சத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். எதுக்கு? மரணத்துக்காக. அதற்காகத்தான் அங்கே அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே கதறுகிறார். அந்த பலத்தின் ஆவி இருக்கும் வரை அவர் பலன் உள்ளதாக இருந்தார். அதன் பலத்தின் ஆவியெல்லாம் அங்கே கிரியை நடந்தது. எப்படி? ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதம். அப்ப அந்த கர்த்தரின் ஆவிதான் அந்த பலத்தின் ஆவி. அந்த பலத்தின் ஆவி இல்லாதான் அவர் உருவானார், மாம்சமும் ரத்தமுமானார், ஒரு குமாரனாக மாறினார். அப்படியாக மாறின அவர் இப்போது அந்த சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி தருணம் வந்தபோது அவருடைய மாம்சம் அங்கே மரித்து போக வேண்டும். அப்போதுதான் அந்த பாவத்தை அவர் ஏற்றதாக மாறிவிடும். அதற்காகத்தான் அவர் அங்கே நீங்கி கொடுக்கிறார். அப்போது இவர் என்ன ஆகுது? அந்த மாம்சமாக இருக்கிறதுனால் இப்ப மாம்சம் பலத்தின் ஆவி இல்லை, நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிதான் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? என்னை விட்டு ஏன் நீங்க அவர் இருக்கும் வரை அவருக்குள்ளே ஒரு பலம் இருந்தது, அந்த மாம்சத்துக்குள் ஒரு பலம் இருந்தது. இப்போது நீங்கிய போது அதெல்லாம் இழந்து போனதுனால் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக மாறுகிறார், அந்த மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிறவராக மாறுகிறார். அதனால் தான் அவர் சொல்கிறார், என் தேவனே, அந்த அட்ட டைம்ல அவர் நீங்கிய போது அவர் அவ்வளவு கஷ்டத்துக்கு உட்படுகிறார். இப்ப நமக்கு தான் இருக்குது, நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த கிருபை அவர்களுக்கு அன்றைக்கு இருக்காது. அந்த கிருபை தான் அவங்களை நடத்தும், அந்த கிருபை பலம் கொண்டு நடத்தும். அந்த கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா அவங்க சந்தோஷம் உள்ளவர்களாக எப்பவும் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கட்டும், சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த கிருபை அது கொஞ்சம் நீங்கிச்சுன்னா ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது போல மாறிடும். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கெல்லாம் இது அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்புறம் தேவன்கிட்ட போய் என்ன, எங்க ஏது மிஸ்டேக்னு நான் கேட்டு, எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு, என்ன இதனால இது அந்த கிருபை நீங்கி நிக்குது, கிருபை கொஞ்சம் நீங்கி நிக்க. அப்ப எதனால அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து அப்புறம் தேவனோடு ஒப்புரவாகி கொண்டுதான் ஆகும்போது அது கிருபை வருது. அதே போல இப்போது அங்கே அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. அந்த தேவ பலத்தின் ஆவி அங்கே அவரை விட்டு நீங்கின போது அங்கே அந்தகாரம் சூழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நம்மை விட்டு அந்த கிருபை நீங்கும் போது நமக்கு ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது போல இருக்கிறது. அதே போல்தான் பலத்தின் ஆவி அந்த தேவனை விட்டு நீங்கிய போது, இயேசுவை விட்டு நீங்கிய போது அவர் ஒரு அந்தகாரம் இந்த உலகத்துக்கே, அவருக்கு மட்டும் இல்ல, அந்த அந்தாரமே உலகத்தை சூழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவர் கடைசியாக அவர் ஒப்புக் கொடுக்கிறார், அந்த மாம்சத்தை ஒப்புக் கொடுத்து அவர் இறக்கிறார். அடுத்ததாக 3ஆம் நாள் அவர் உயிர் தழுகிறார். அந்த பலத்தினாகி அந்த மாம்சத்தில், அந்த மரித்து போன மாம்சத்தில் இறங்கும் போது அவர் உயிர் தழுகிறார். அது நாம நாளைக்கு அதை குறித்து நாம பார்க்கலாம். எல்லாரும் நாம் இப்போது தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் நான் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், நமக்காக அல்லவோ அவர் ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்கும்படியாக அல்லவா அவர் எவ்வளவு அன்பு வைத்தவர். அந்த 9ஆம் மணி நேரத்தில் தான் இந்த வார்த்தை சொல்கிறார் என்றால் எவ்வளவு மணி நேரம் அவர் சிலுவையில் நமக்காக தொங்கி இருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். நம்மால் ஒரு நிமிஷம் நமக்கு உடம்புல அடிப்பட்ட எவ்வளவு வலி இருக்கு, எவ்வளவு நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மணி நேரமாக அந்த சிலுவையில் நமக்காக தொங்கி இருக்கிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அன்பு எவ்வளவு அன்பு, அவருடைய அளவற்ற அன்புக்காக நாம் அவரை எப்போதும் அண்டிக் கொள்ள வேண்டும். நமக்காக அல்லவோ அவர் ஜீவன் விட்டார், அவர் நமக்காக அல்லவோ அந்த மாம்சத்தை ஆண்டவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அவர் எவ்வளவு அடிக்கப்பட்டார், அவருடைய கல்வாரி ரத்தம், அந்த கல்வாரியில் அவர் பொங்கிய போது எல்லா ரத்தமும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதை நினைவு கூறுங்கள். அது நமக்காக அல்லவா ஒவ்வொரு சொட்டு ரத்தமும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அளவற்ற அன்பிற்காக அவரோடு நாம் ஐக்கியமாவோமாக. அவர் நம்மீது கொண்ட அன்பிற்காக, அவர் நம்மீது கொண்ட இரக்கத்திற்காக ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நம்மை விட்டு கிருபை நீங்கும் போது நாம் எப்படி துடித்து போகிறோம். ஆனால் அவர் எந்த அளவுக்கு துடித்து போய்விட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்புரவாகிக் கொள்வோம். ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக, அவருடைய மகத்துவங்களுக்காக, நம்மை மீட்கும் பொருளாக அவர் விலைக்கிரயமாக ரத்தம் சிந்தினாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். அவரோடு நாம் நெருங்கிக் கொள்வோமாக, அவரோடு நாம் ஒப்புரவாகிக் கொள்வோமாக. தினம் தினம் அவருடைய அளவற்ற அன்பை தியானித்து நாம் அவருடைய மகிமையில் கடந்து செல்வோமாக. அமே ஸ்தோத்திரம். நாம் எந்த இடத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த இடத்தில் ஒப்புரவாகிக் கொள்வோம். அமே ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக திரும்புங்கள். பலவீனமாயிருக்கிற சரீர பகுதிகளை எல்லாம் அவரிடத்தில் வையுங்கள். ஹalleluya அவருடைய ரத்தத்தால் எல்லாம் விடுதலை, அவருடைய ரத்தத்தால் மகிமை காணப்படும். குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடான காரியங்களை எல்லாம் கொண்டு அவருடைய சிலுவை பாதத்தில் வையுங்கள். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உமது ரத்தத்தால் வல்லமை ஆண்டவரே, உமது ரத்தத்தால் விடுதலை ஆண்டவரே. சரீரங்களில் ஆண்டவரே உமது ரத்தம் பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. சரீரங்களில் ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக உமது ரத்தத்தால் பலன் அடைவதாக உமது ரத்தத்தால். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya உமது அன்பை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். குடும்பங்களில் ஆண்டவரே பரிசுத்த குறைச்சலாய் இருக்கிற குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹalleluya உமது அந்த ரத்தம் ஆண்டவரே, ஜீவ ரத்தம் குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. விடுதலைகளை கொடுப்பதாக, குடும்பங்களை மகிமைப்படுத்துவதாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எல்லா தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஏவெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. குடும்பங்களில் உமது மகத்துவம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் உமது மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஹalleluya ஸ்தோத்திரம். இப்போது பலவீனமான இடங்களில் கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்தில் உங்கள் சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறதோ அந்த இடத்தில் கரத்தை வைங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது கரம் வைக்கப்பட்ட இடத்தில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எந்த இடத்தில் வியாதியாய் இருக்கிறதோ அந்த இடத்தில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உமது வல்லமை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் அந்த இடத்தில் விடுதலை கிடைப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே உமது வல்லமையால் நீங்கி போகட்டும். சரீரம் ஆண்டவரே பலன் அடைவதாக உமது வல்லமையால். ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி அவர்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். மாய உலகில் சிக்கி தவிக்காதவர் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க நித்திய ஜீவன் பாதைக்கு நேராக வழி நடத்துங்க. பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya பெற்றோர்கள் ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஐக்கியங்கள் ஏற்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya புருஷன் மனைவிக்கு இடையில் ஒரு ஐக்கியம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள் ஒரு ஐக்கிய உணர்வுகளை நீர் ஏற்படுத்துவீராக. உமது அன்பால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்களை எடுத்து காட்டுவீராக. ஹalleluya குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். இப்போது சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், குடும்பங்களில் இருக்கிற காரியங்களை எல்லாம் நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. குடும்பத்தை எடுத்து பரிசுத்தப்படுத்துவீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பொருளாதார ஆசீர்வாதங்களை குடும்பங்களில் மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உமது நன்மைகளால் குடும்பத்தை முடிசூட்டுவீராக. ஹalleluya ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் உமது பிரசன்னம், கிருபை, சமாதானமும் இரவும் பகலும் இது யாவரோடு இருப்பதாக. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வெயில் காலங்கள், இந்த சூடான காலகட்டத்தில் ஆண்டவரே உமது மேக ஸ்தம்பம் குடும்பங்களை வழி நடத்துவதாக. எந்த தீங்கும் பொல்லாப்புகளும் குடும்பங்களுக்கு வராதவாறு நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உமது கரங்களில் உள்ள கையில் வரைந்து கொள்ளும் உமது பரிசுத்த ரத்தத்தால் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருப்பீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இப்போது உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்தும், நடத்தும், மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் நாம நேற்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணிருந்தோம். தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் தேவன் நீக்கி போட வேண்டும். தேசத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலே நம்ம பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். அதே மாதிரி தேசத்தின் பரிசுத்தத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எவ்வளவு அருவருப்புகளான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துர்மார்க்கமான காரியங்கள் ஆண்டவரே தலைவியை பாடுகிறது ஆண்டவரே. ஹalleluya
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இச்சூழலில் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. முதல் சமூகத்துக்கு நேராக ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறோம். நீர் நினைவு கூறும் ஆண்டவரே இந்த தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. ஹalleluya. தேசத்தின் அருவருப்புகளை நீக்கி போட்டு ஆண்டவரே தேசத்தை பரிசுத்தத்துக்கு நேராக எடுத்து கட்டுவீராக. ஹalleluya. இடிந்து போன அலங்கமாக இருக்கிற அந்த தேசத்தை ஆண்டவரே நீர் எடுத்து கட்டுவீராக. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக தேசத்தை எடுத்து கட்டுவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது வல்லமை தேசத்தில் பாய்ந்து செல்லட்டும். ஹalleluya. உமது அக்கினி பாய்ந்து செல்வதாக. மாம்சமான யாவர் மேல் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேல் உமது ஆவி ஊற்றப்படுவதாக. யாவர் கண்கள் உமது மகிமையை காணும்படியாக ஆண்டவரே பாய்ந்தோடி செல்வதாக. உமது மகிமை தேசமெங்கும் ஆண்டவரே பரவுவதாக. அசுத்தங்கள் நீங்குவதாக. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you.